நோன்பு நோற்பது எவர்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது? ஒவ்வொரு முஸ்லிம் மீதும், வயதுக்கு வந்தவர்கள் மீதும், மற்றும் அறிவாற்றல் உள்ளவர்கள் மீதும், மற்றும் பயணம் செல்லாதவர்கள் மீதும், மற்றும் உடல் தெம்பு உள்ளவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. சிறு குழந்தைகள் மீது கடமையாக்கப்பட்டது அல்ல, ஆனால் அவர்களுக்கு ஒரு நல்ல விதமாக அவர்களை நோன்பு நோற்க வைக்க அதில் அவர்களுக்கு நன்மை இருக்கிறது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மீது நோன்பு கடமை இல்லை. அறிவாற்றல் இல்லாதவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கை எழுதுவதில், மற்றும் வயதானவர்கள், நோயுடையவர்கள், வாழ்க்கை முழுதும் நோய் உடையவர்கள், அவர்கள் நோன்பு நோற்க கடமை இல்லை, ஆனால் அவர்கள் ஃபித்யா கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வஅம்மல்லதீன யுதீகூனஹு ஃபித்யா தஆமு மிஸ்கீன். ஒவ்வொரு நாளும் நோன்பு நோற்காத நாளில் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்க வேண்டும். மற்றும் பயணம் செல்பவர்கள், அவர்கள் மீது நோன்பு நோற்பது கடமை. மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் வேறு நாட்களில் நோன்பு நோற்க வேண்டும்.